ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் ஒரு சின்ன இன்சிடெண்ட் ஒன்று சொல்ல போகிறேன். என்னுடைய நண்பர் பார்த்திங்கன்னா அவருடைய நண்பரை அடிக்கடி 2 நாளைக்கு ஒரு தடவை சந்திச்சுட்டே இருப்பார். ஸோ ஒரு தடவை எதர்ச்சியாக அவர் இந்த நண்பரை பார்க்கும்போது கேட்குறாரு, நான் எப்போவுமே 2 நாளைக்கு ஒரு தடவை உன்னை சந்திக்கும் போதெல்லாம் உன் பேக்கெட்டில் பேனா மாறிக்கிட்டே இருக்குதே, ஏன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அந்த நண்பர் சொல்கிறாரு, என்னன்னு தெரில, எனக்கு பேனாவை ஞாபகமாக எங்கே போனாலும் மறுபடியும் திரும்ப எடுத்து வைக்கணுங்கிற பழக்கமே வர மாட்டேங்குது. அடிக்கடி நான் அந்த பேனாவை தொலைச்சிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரி அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இவரும் விட்டுறாரு. இப்போ மறுபடியும் எதர்ச்சியாக ஒரு நாள் அந்த நண்பரை சந்திக்கும் போது இவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு தங்கத்தால் ஆன பேனாவை அவர்கிட்ட கொடுக்குறாரு. இதை நீ என்னோட அன்பளிப்பாக வச்சுக்கோ அப்படின்னு. சரி, அந்த நண்பரும் தன்னுடைய நண்பர் பிரியமாக கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக வாங்கி வச்சுக்கிறார். அப்புறம் பல நாட்கள் போகுது. ஒரு வருடம் கழிச்சு மறுபடியும் 2 பேரும் சந்திக்கிறாங்க. சந்திக்கும் போது இந்த நண்பர் பேசிகிட்டு இருக்கும்போது கேட்குறாரு, சரி நான் உங்ககிட்ட ஒரு பேனாவை கொடுத்தனே, அதை பத்திரமா வச்சுருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அந்த நண்பர் சொல்கிறாரு, என்ன இப்படி கேட்டுட்ட, நான் அந்த பேனா ரொம்ப பத்திரமா பொக்கிஷமாக பாதுகாத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அந்த பேனாவை எடுத்து காமிக்கிறார். அது எப்படிப்பா, எத்தனையோ பேனாக்கள் நீ உபயோகப்படுத்தின, அதையெல்லாம் உன்னால் பத்திரமா வச்சுக்க முடியல, ஆனால் நான் கொடுத்த பேனாவை மட்டும் நீ ரொம்ப பத்திரமா வச்சுருக்கியே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அது நான் இந்த பேனா தங்கத்தால் ஆன பேனா, அதனால் எங்கே போனாலுமே எனக்கு அதனுடைய விலை என்னோடய மனசில் கவனப்படுத்திக்கிட்டே இருக்கும். அப்போ என்னுடைய கவனம் முழுக்கவும் அந்த பேனா மேலே, நான் என்ன வேலை செஞ்சாலும் அந்த பேனா மேலே தான் என்னோடய கவனம் முழுக்க இருக்கும். அதனால் நான் அந்த பேனாவை திரும்ப பத்திரமா என்னுடைய பேக்கெட்டில் எடுத்து வச்சுக்குவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ இதிலிருந்து என்ன தெரியுது, நீ ஏன் அந்த பேனாவை தொலைக்கிற அப்படின்னா, நீ அதை அதனுடைய விலையை அலட்சியப்படுத்தி அதனோட விலை குறைந்ததாக நினைக்கிறனால தான் உன்னால் அந்த பேனாவை பத்திரமா வச்சுக்க முடியல. அதனால் எந்த ஒரு பொருளையுமே விலை குறைவாக எடை போடாத. அதனுடைய சின்ன விலையாக இருந்தாலும் அதை ரொம்ப உயர்வாக நினச்சின்னா எந்த ஒரு சின்ன பொருளுமே உன்னை விட்டு உன் கையை விட்டு போகாது. சின்ன சின்ன பொருள்கள் கையை விட்டு போக ஆரம்பிச்சதுன்னா நாளைக்கு பெருசாக போகிற பொருளும் உனக்கு பெரியதாக தெரியாது. அதனால் எந்த ஒரு சின்ன பொருளையுமே ரொம்ப விலை உயர்ந்ததாக நினச்சிப்பாரு. எந்த ஒரு பொருளுமே உன்னை உன் கையை விட்டு போகாது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்படியா, ரொம்ப நன்றி எனக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறார். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.